ஆடு வளர்ப்போர் சங்க தலைவர் திருநாகலிங்கம். ஐயா வணக்கம். அரசாங்கம் ஆடு மாடுகளுக்காக சொல்றாங்க, எவ்வளோ சலுகைகள் அறிவிக்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு சேர்ந்ததில்லை. இப்பதான் அவர்கள் அந்த கிடை மாடுகளையும் கணக்கெடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை கிடையாடு வளர்க்கக்கூடிய மக்கள் அந்த சிரமத்தை எதிர்பார்க்காம அந்த கால்நடை மையங்களில் போய் உங்களுடைய ஆடு மாடுகளை பதியணும். செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் அந்த வியாதிகள் வருது. அதையெல்லாம் முறையா நீங்க பாதுகாத்து ஒருவேளை தெரியலன்னா எங்களுக்கு இந்த மகளிரின் காதல் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து பாருங்க. அதுல நான் வாரம் அதுல பதிவு பண்றேன். அதுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் சொல்றேன். ஆடு மாடுகளை நீங்க பாரம்பரியமா வளர்க்குறீங்க, உங்களுக்கு அனுபவமுறைகள் தெரியும் என்னென்ன வைத்தியம்னு. இப்ப நான் புதுசா ஆடு வளர்க்க ஆசைப்படுறேன். இதுல லாபம் இருக்கா இல்லையா தொழில? இல்ல, ஓரளவுக்கு லாபம்லாம் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் சில உதவி பண்ணாங்கன்னா நல்ல லாபம் இருக்குல்ல. அப்ப இப்ப சுயமா தொழில் பண்றது நமக்கு லாபம் தான். இப்ப ஆடு ஒரு 10 ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு விவசாய நிலங்கள் வேணுமா இல்ல தேவையில்லையா? இல்ல, விவசாய நிலம் வேணும். அது எப்படி இல்லாம கண்டிப்பான விவசாய நிலங்களை வச்சு நமக்கு பராமரிப்புக்கு வேணும். சரிங்க. இப்ப ஆடுகள் வளர்க்குறேன். இது என்ன அப்படின்னா அந்த ஆடுகள் மழைக்காலங்கள்ல நான் வெள்ளாடு வளர்க்குறேன்னா மழைக்காலங்கள்ல நனையலாமா இல்ல கண்டிப்பா கொட்டா வேணுமா? இல்லம்மா, கண்டிப்பா முதல்ல ஏத்துக்கிறேன். அந்த கருவேலங்காய் ஒண்ணு அடிப்போம். ஆட்டுக்கு ரொம்ப ஊட்டமான சத்து. என்னங்கய்யா? கருவேலங்காய், நாட்டு கருவேல மரத்துல. அப்ப கருவேலையில இருந்து 2 வேலை கருவேல, சீம கருவேல இது ஒண்ணுக்கு ஆகாது. இது தந்தா சளி மூக்கு சளி தான் வரும் அதிகமா. அப்ப இது ஆடுகளுக்கு விஷம் சத்துன்னு சொல்ல முடியாது. இல்ல, விஷம் சொல்ல முடியாது. பெரிய லெவல்ல சத்து இல்ல. அப்ப அந்த நாட்டு கருவேல நல்ல சத்து. அப்ப இயற்கை உடம்பு எவ்வளவு மழையும் தாங்கும், எவ்வளவு வெயிலும் தாங்கும். சீக்கு வந்தாலும் அந்த சீமக்கரலை ஒரு மனுஷனுக்கு சத்து ஊசி போட்ட மாதிரி அது. சந்தோஷம். ஆனா அது இப்ப எங்கேயும் இல்ல. மரங்கள் அழிஞ்சிருச்சு போறாம. இப்ப கம்மாயில தான் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒண்ணு இருக்கு. அது அடிக்க விடுறாங்கல்ல, நாங்களாம் போய் அதை அடிக்கிறதும் இல்ல. சரிங்க. இப்ப சரி, அப்ப கண்டிப்பான முறையில கொட்டா வேணும். சரிங்க. இப்போ ஆடுகள் கிடையாடுகள்லாம் அது போக என்னன்னா செம்பரி ஆடுகள் வளர்க்குறோம். ஒரு 4 ஆடு வளர்க்குறோம்னா இந்த கால் தாங்கி நடக்குது. மழைக்காலங்கள்ல என்ன காரணம்? அதுக்கு என்ன மருந்து விடணும்? இல்ல, அந்த தண்ணியில அதிகமா போனாலே அதுக்கு உள்ள அந்த 2 குழம்புக்கு இடையில புண்ணு வந்துடும். சரிங்க. அது குழம்பு நோயா? ஆமா, குழம்பு நோய் தான் அது. சரிங்க. அதுக்கு நிறைய மருந்து இருக்கு. ஒரு மழை வரைக்கும் நாங்க அதுக்கு இந்த டெராமிஷன் ஒரு ஊசி போடுறோம். சரிங்க. அதுலயே 2 சொட்டு எடுத்து நல்லா தொடச்சிட்டு போட்டோம்னா அதுக்கு அது ஆறி. அந்த டெராமிஷன் எங்க போய் தனியா வாங்குறதா? தனியா மெடிக்கல்ல வாங்கிக்கலாம். எல்லா கேதாருக்கும் தெரியும். வேற மழைக்காலங்கள்ல அதுக்கு ஊசி எதுவும் போடணும்? அதுக்கு அந்த பெரும்பாலும் மழைக்காலம் இப்ப முதல்ல ஈட்டின்னு ஒண்ணு போடுறேன். அது எப்படின்னா அந்த கருதை தொண்ண ஆடு மீது பாருங்க. அப்ப கொஞ்சம் ஊட்டமான உடனே அந்த புல்லு மாதிரின்னு ஒரு துள்ளு மாதிரின்னு ஒண்ணு வரும். அதுக்கு ஈட்டி போட்டோம்னா உடனே அது மட்டாயிரும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சித்திரை மாசம் மழை பெஞ்ச உடனே அந்த புது புல்லு முளைச்சோன்னா அது மேஞ்சோன்னா அதுக்கு ஒரு இது கிடைக்கும். அது எப்படின்னா மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஆடுகளுக்கு புது புல் மேஞ்சா நோய். ஆமா, உடனே அதுல புது ரத்தம் ஏறி கல்லீரல் உடைஞ்சு சாகும். பேரு ஆந்திராக்சின் பேரு. அதுக்கு ஆந்திராக்சின் ஒரு ஊசி அதுக்கு இருக்கு. அதை வாங்கி போடணும். பெரும்பாலும் கல்லீரல் உடைஞ்சு மூக்குலி ரத்தம் வரும். அதுதான் வந்துச்சுன்னா 10-30 ஆட்டை கூட கேட்டு விட்டுரும். அப்ப ஏகப்பட்ட ஆடுகள் மரணம் அடைஞ்சிடும். மரணம் அடைஞ்சிடும். அந்த ஆட்டை உரிக்க கூடாது, கிடையில வச்சு உரிக்க கூடாது. அந்த ஆடு செத்த ரத்தத்தை உடனே என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு பள்ளம் தோண்டி அதை உள்ள விட்டு புதைச்சிடணும். அல்லது இல்லைன்னா தீ ஏதாவது காஞ்ச குச்சியை வச்சு தீ வச்சு வச்சிடணும். இல்லைன்னா அந்த கிருமி 1 வருஷம் சுத்திக்கிட்டு இருக்குமா. இறந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருக்குமா. மத்த ஆடுகளுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்ப இப்படி நோய்கள்லாம் அதிகமா இருக்கு. சரிங்க. இப்ப ஆடுகளுக்கு வேற என்னென்ன நோய்ங்க இருக்கு? இது போக புளூட்டன் ஒண்ணு வந்துச்சுல, அதுக்கு தான் இந்த நீலநாக்கு நாய் சொல்றது. அப்புறம் ஆந்திராக்ஸ் ஒண்ணு வரும். அதுதான் இந்த கல்லில் உடைஞ்சு வர்றது. அப்புறம் இந்த அம்மை நோய். அதுக்கு அந்த சீபாக்ஸ் ஒண்ணு காதுல ஒரு ஊசி போட்டோம்னா அது உடனே கண்ட்ரோல். அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப ஆடுகளுக்கு இயற்கை முறையான வைத்தியம் சொல்றாங்கல்ல. அப்போ ஒரு பாம்பு கடிச்சிருச்சு இந்த மாதிரினா அதுக்கு ஊசி தானா இல்ல இயற்கை முறையான வைத்தியங்கள்? இல்ல, அதுக்கு இப்ப எங்கள்கிட்ட எப்படின்னா பாம்பு கடிச்சதுக்கு இப்ப பெரும்பாலும் அவியல் போடுறாங்க. அவியல் போட்டோன்னா உடனே நிக்குங்கிறாங்க. நாங்க என்னன்னா உடனே அந்த எங்க கடிச்சு பார்த்தோம்னா அந்த விஷம் ஏறாத அளவுக்கு இருக்கி கட்டிடுவோம். ஆமா, கீழே லேசா அந்த காதை எடுத்துட்டோம்னா அந்த ரத்தம் அந்த பெரும்பாலும் இதாகும். லேசா எடுத்தோம்னா அந்த ரத்தம் கீழே இறங்கிறேன். அது போக அந்த எருக்கலையுடைய அந்த இலையை அதுல திங்க கொடுப்போம் ஆடுகளுக்கு. கொடுத்தா அந்த விஷத்தை அது இறங்க. செடியோட இலையை கொடுத்தா அதே மாதிரி அந்த சின்ன குட்டிகளுடைய நீரை பிடிச்சி அதுக்கு ஊத்தலாம். அதுக்கு ஆட்டுக்குட்டியோட விஷம் ஏறக்கூடாது. அப்படிங்களா? அவ்வளவு மகத்துவம் அதுல இருக்கு. சந்தோஷம். இப்ப என்னன்னா இன்னொன்னு விஷயங்கள் என்னன்னா கிடை ஆடு செம்பரி கிடா வாங்கலாம். இந்த செம்பரி கிடா நம்ம ஆடு வளர்க்கறது லாபமா இல்ல செம்பரி கிடா வளர்க்கறது லாபமா? இல்ல, ஆடு வளர்க்கறது அது அந்த ஒரு சீசனுக்கு மட்டும்தான். அந்த கிடா குட்டிங்கிறது ஒரு சீசன். என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பக்ரீத், ரம்ஜான் அந்த முக்கியமான பண்டிகைக்கு கிடா ஒவ்வொரு கிடா வாங்கினா சரியான லாபம்.
நீங்க வாங்கி லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எட்டையாவதுக்கெல்லாம் போய் ஆடு வாங்கலாம் அப்படின்னா குட்டி 10,000 ரூபாய் சொல்றாங்க, 13,000 14,000 13,000 14,000 சொல்றாங்க. இப்ப நாங்க வளர்த்து வித்தா லாபம் கேட்டா 50,000 விற்கலாம், 40,000 விற்கிறாங்க. அது உண்மையான நிலவையா இல்ல லாபம் இருக்கா இல்லையா? அது அதெல்லாம் இருந்துச்சு 2 வருஷமா 3 வருஷமா இருந்துச்சு. சரிங்க. இப்ப எல்லாரும் அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் அளவுக்கு மீறும் போது அமிர்தம் இந்த ஆண்டுல அதுக்குன்னு வாங்கின குட்டியெல்லாம் பெரும்பாலும் அந்த எதிர்பார்த்த விலைக்கு விற்க முடியல. அப்ப வந்து அரிதலா இருக்க மீது மகத்துவம் இருந்துச்சு. இப்ப எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருது. அப்ப விலைவாசி எல்லாம் குறைஞ்சிருச்சு. அது போக அதெல்லாம் வாங்கி இன்சூரன்ஸ் பண்ணிடணும். சும்மா வளர்த்தா அது சரியா வராது. இன்சூரன்ஸ் பண்ணா அது முதல் போகாது. ஐயா இப்ப என்னன்னா, இப்ப நீங்க ஆடு வளர்க்குறீங்க, இப்ப நைட்டு நீங்க படுக்குறீங்க அப்படின்னா நீங்க பட்டியல ஆடோட தான் படிப்பீங்களா இல்ல ஆடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிருவீங்களா? இல்ல அதெல்லாம் இது வந்து நாயும் கிடைக்கும் நரியும் கிடைக்கும். இது வார தூக்கிட்டு போயிருவேன். அதனால இது வந்து இதுக்கு நாங்க என்ன சொன்னா வெள்ளரிக்கா பண்றோம்னு சொல்றது. வெள்ளரிக்கா பண்றோம்னா நம்ம பக்கத்துலயே பாதுகாக்கணும். இல்லைன்னா நாய் வரேன். அதே மாதிரி நாய் கடிக்குமாங்கயா? கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி போறவங்க கூட ஒரு குட்டி தூக்கிட்டு போறாங்க. ஆடு வளர்ப்போர் சங்க தலைவர் திருநாகலிங்கம் ஐயா வணக்கம். அதாவது கால்நடை வளர்க்கக்கூடிய இந்த கீதாரிகள், அதாவது இதுக்கு காலங்காலமா இந்த தொழிலை நாங்க எவ்வளவு சிரமம் வந்தாலும் இயற்கையால எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய எந்த சலுகையும் இதுவரை எங்களை சென்றடையவே இல்லை. எத்தனையோ திட்டங்கள் அரசாங்கம் ஆடு மாடுகளுக்காக சொல்றாங்க, எவ்வளவு சலுகைகள் அறிவிக்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு சேர்ந்ததில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ஆடு மாடை வளர்க்குறான். இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு கடுமையான இயற்கை சீற்றம். எங்க பார்த்தாலும் அந்த புயலுடைய தாக்கம் அது எங்களையும் விடலை. விவசாயிகளை மட்டுமல்ல, எங்களையும் விவசாயிகளை சார்ந்து செய்யக்கூடிய இந்த தொழிலையும் கடுமையான பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. ஆனால் யாராருக்கோ பாதிப்பு வந்தால் உதவக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அதுலேயும் இப்போ மார்கழி மாதம் மழை என்பது அது மனிதனுக்கே ஆகாது, விவசாயத்துக்கும் ஆகாது. மார்கழி பேர் மழைங்கிறது ஒரு விஷம். அது விழுகிற ஒவ்வொரு மழைத்துளியும் விஷம்னு சொல்லுவாங்க. அதனால இனி கால்நடை வளர்க்கக்கூடிய அந்த ஆடுகள் மாடு வளர்க்கக்கூடிய மக்கள், குறிப்பாக செம்மறியாடு வளர்க்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான இடத்துல அதை வச்சிருக்கணும். அது இப்போ அந்த விவசாயிகள் எவ்வளவோ மருந்துகளை நவீனமான முறையில் அது வெள்ளாமைக்கு அடிக்கிற மருந்துகள் அதில் முளைக்கக்கூடிய பில்லை மேய்ஞ்சிட்டு ஆடுகளுக்கு நமக்கே தெரியாத அளவுக்கு வியாதிகள் எவ்வளவோ வருது. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன வியாதிங்கிறீங்க, அது என்ன பண்ணுங்கிறீங்க நீங்கள் சொன்னி இந்த சேனலில் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான மருந்துகளை எங்களால் சொல்ல முடியும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பல்வேறு வியாதிகள், காலில் புண்ணு, வாயில புண்ணு, உடல்ல காய்ச்சல், இன்னும் எத்தனையோ சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் அந்த வியாதிகள் வருது. அதையெல்லாம் முறையா நீங்க பாதுகாத்து ஒருவேளை தெரியலன்னா எங்களுக்கு இந்த மலைகளின் காதல் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து பாருங்க. அதுல நான் வாரம் அதில் பதிவு பண்றேன். அதுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லி இனி வர காலங்களையாவது அரசாங்கம் இந்த கிடைமாடு வளர்க்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் ஆராய்ந்து பார்க்கணும். இப்பதான் அவர்கள் அந்த கிடைமாடுகளையும் கணக்கெடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை கிடையாடு வளர்க்கக்கூடிய மக்கள் அந்த சிரமத்தை எதிர்பார்க்காம அந்த கால்நடை மையங்களில் போய் உங்களுடைய ஆடு மாடுகளை பதியணும். நீங்க எந்த அளவுக்கு பதிஞ்சு ரெக்கார்டு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு போய் சேரும். இவ்வளவு ஆடா இவ்வளவு மாடாங்கிறத வர பட்ஜெட்ல இதுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா செலவையும் அரசாங்கத்துல அந்த பலனை நம்ம இனிமேல் அடையிறதுக்கான வாய்ப்புகளுக்கு உறவுகளை அப்படிங்கிறத மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.